ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வடகம் எப்படி செய்வது பார்ட் 1 முதல் பாகம் பாருங்கள். வடகம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். வடகம் செய்யும்போது அது எப்படி செய்யணுன்றது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி வடகம் செய்கிறோம். இது 7 கிலோ வெங்காயம், ஆனியன். 7 கிலோ ஆனியன் நம்ம கட் பண்ணும்போது அந்த தோலெல்லாம் உச்சிடுறோம் இல்லையா, மேலே இருக்கிறதெல்லாம் போக நமக்கு இது 6 கிலோ தான் நெட்டாக. 1 கிலோ வேஸ்டேஜ் போயிடும். 1 கிலோ வேஸ்டேஜ் போயிடும். இது 6 கிலோ. இது 6 கிலோவுக்கு எவ்வளோ தேவைன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சூப்பிச்சுருவோம். இதில் முதல்ல ஒரு 25 கிராம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ செகண்ட் ஐட்டம் மெயின் ஐட்டம் இதுதான். முதல்ல மஞ்சள் போட்டோம். மஞ்சத்தூள் 25 கிராம் போட்டோம். செகண்ட் ஐட்டம் மெயினான ஐட்டம் என்னன்னா பூண்டு. இது 6 கிலோ வெங்காயத்துக்கு 1.5 கிலோ பூண்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்துக்கோங்க. இதுதான் ஸ்மெல்லு வருது. வடகம்ன்றது இந்த பூண்டில் தான் இருக்குது விசேஷமான சுவை. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி 6 கிலோ வெங்காயத்துக்கு நான் 1.5 கிலோ போட்டிருக்கேன். நீங்கள் 1.5 கிலோ போடணும். போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லா அந்த வாசம் நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். நான் இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன்ன்றது சொல்கிறேன்றது நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டு லாஸ்ட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு இது 6 கிலோ, இது 1.25 கிலோ. இந்த மாதிரி கல் உப்பு தான், சால்ட் கிடையாது. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதான் மிக்சியில் போட்டு அரைச்சாக்கா தூளாகும். ஏன்னா கல் உப்பு போட்டிங்கன்னா அது கரையாது. அதனால நான் மிக்சியில் போட்டிருக்கேன். இது 1.25 கிலோ. ஆனால் கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும். கல் உப்பு தான் மிக்சியில் போட்டு அரைச்சி போடணும். அவ்வளோதான். 1.25 கிலோவா? 1.25 கிலோ. அப்புறமா ஒரு 3/4 அழாக்கு உளுந்து, இந்த முழுசாக இருக்கு இல்லைங்களா, உளுத்தம் பருப்பு, இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போட்டுக்கணும். 3/4 கிலோ. 3/4 அழாக்கு. ஏன்னா 200 கிராம் உளுந்து இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி அந்த மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணிட்டு இதில் சேர்க்கணும். ஏன்னா இது போட்டால் தான் உருண்டை அப்படி இப்படி செதிராம நல்லா கட்டியாக வரும். அதுக்காக தான். அதுக்கு பார்த்தீங்களா, இது 100 கிராம் வெந்தயம் அப்படியே போட்டுடணும். பார்த்தீங்களா, 6 கிலோ வெங்காயத்துக்கு நான் இது கரெக்டாக நான் போடுறேன். உங்களுக்கு ஒரு 3 கிலோ செய்யணும்னா அது பாதியாக போட்டுக்கணும். இல்லை 2 கிலோன்னா நீங்கள் அது டிவைட் பண்ணிக்கோங்க. இது 100 கிராம் வெந்தயம். இது 100 கிராம் ஜீரகம். 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் ஜீரகம் போதும். அதுக்கு மேலெல்லாம் போடக்கூடாது. போட்டாச்சு. இப்போ மெயின் இது பத்த உளுத்தம் பருப்பு முழுசு கிடையாது, இந்த மாதிரி உடைச்சது இப்படியே விற்கும் நமக்கு கடையில். இது 1/2 கிலோ பருப்பு போட்டால் போதும். 6 கிலோ வெங்காயத்துக்கு 1/2 கிலோன்றது நம்ம அழாக்கில் அளந்து போட்டால் 2 அழாக்கு போட்டால் போதும். 1 2 2 அழாக்கு, 1/2 கிலோ. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 200 கிராம் முழுசாக இருக்கிற பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது பவுடர் பண்ணி போட்டுருக்குறோம். அதனால இது 2 அழாக்கு 1/2 கிலோ பருப்பு. இப்போ கடுகு எத்தனை அழாக்கு? இது 2 அழாக்கு. பார்த்தீங்களா, எல்லாம் நான் நல்லா சுத்தமாக செஞ்சு வச்சுருக்கேன். இது 2 அழாக்கு.
அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பார்ட் இது. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணுமா? இந்த மாதிரி 5 7 இது எல்லாம் போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி இது வச்சுக்கணும். பாத்தியா எவ்வளவு இருந்தது, எவ்வளவு ஆகி போச்சு பாரு. எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், நம்ம கடுகு தெரியுது, உளுத்தம் பருப்பு தெரியுது, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே நல்லா தெரியுது. இது வந்து இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். ஃபர்ஸ்ட் பார்ட் இது. நாளைக்கு செகண்ட் பார்ட், நாளன்னைக்கு தேர்ட் பார்ட். ஏன்னா 3 நாளுக்கு தான், 3ஆவது நாள் தான் உருண்டை பிடிக்கணும். அதனால உருண்டை பிடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியணும்.